தப்பிச்சுட்டா மதுரை. நல்ல வேலை கபூர், இல்லன்னா நாம இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். போயிட்டான். இதுக்குதே ஓட தெரிஞ்சவனுக்கு பணம் கொடுக்காதேன்னு சொன்னேன். கேட்டியா? வா போலாம். நம்ம பாட்டுக்கு போயிட்டோம்னா அவங்க கொடுக்க அசலை வட்டி யாரும் கோபம் கொடுப்பான். ஏன் வெள்ளச்சாமி ஒன்ன மாதிரி வெறும் எலும்பி நான் 10,000 கொடுத்த பாத்துக்கிட்டு. 10,000 ரூபாய் சொல்லாதீங்க, 10 ரூபாய் சொல்லுங்க. நான் ஏன் 10 ரூபான்னு சொல்லணும்? நான் 10,000 ரூபாய் கொடுத்த சாவுத்து மூதி. 10,000 இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வரும். அதுக்கு சொல்லு. 10 ரூபாய் கொடுத்த பாரு. சரியா? கரெக்ட். நீ வெள்ளச்சாமி இல்லல, கள்ளச்சாமி. எனக்கு இப்ப வர்ற ஆத்திரத்துக்கு ஒன்ன பிடிச்சி இதே இடத்துல போட்டு மிதிச்சு கொன்னு இந்த மரத்தை கட்டி தீ வச்சு கொடுத்து வாங்கல. ஐயோ என்ன பண்ண போறாங்க? பணத்தோட வருவான்னு சும்மா ஏல கதை சொல்லுத. உன் பேச்ச கட்ட நான் புளியங்காய் பறிச்சு தின்றால ஊருக்கு போனோம் தண்ணி அடியில. அவன் வீடுகளை சவுத்து மூதி தெரியாது. ஊரதுடா. அதுவும் தெரியாது. வெரி குட். ஏல நீ வாய் மூடு. என்ன வெரி குட்? ஏன் 3வது வரைக்கும் படிச்சிருக்காங்கற திமிரா? நீ எதுக்குல முன்ன பின்ன தெரியாதவெல்லாம் உன் கூட தங்க வைக்க? மூர்த்தி சொன்னாரு தானே. மூர்த்தி சொன்னானா? ஏ ஆமா மூர்த்தி யாரு? அதையும் தெரியாதுன்னு தான் சொல்ல போறான். ஏல ஆமா தெரியாதுன்னு இந்தா சொல்லிட்டான்ல. கரெக்ட்டா கபூர்? என்னல கரெக்ட்? வீணா அடிபட்டு செத்து போகாத உண்மையை சொல்லு. உண்மைதானே. மூர்த்தி அனுச்சாருன்னு தான் சொன்னா. மூர்த்தின்னு பேரை கேட்ட உடனே உன்ன மாதிரி பெரிய மனுஷனா இருப்பான்னு நினைச்சேன். அதுவும் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட ரெக்கமெண்டேஷன். அதனாலதான் பெருமைப்பட்டு உங்ககிட்ட பணம் வாங்கி கொடுத்தேன். நீ ஒண்ணும் பயப்படாதனே, அவ எப்படியும் பணத்தோட தான் வருவான். வருவா தாரில் வந்து பண்ணி எனக்கா சாத்தாங்குள்ள காணவன மாணிக்கமா கொக்கா. வந்துட்டாயா? பணத்தோட வந்துட்டாயா? நான் சொல்றது நீ பேசப்படாது. நான் தான் பேசுறேன். சாத்தாங்குளம் காணாவானா? சொரியாத. 10,000 மட்டும் எடு. மூஞ்சில விட்டு வீசணும். அதுக்கு அதுல பணம் இருந்தா தானே. பணம் இருந்தா தானே. அப்ப இதுல என்னடா இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இத கொண்டு போய் கொடுத்தா பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்ப கொண்டே கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வர வேண்டியதுடா. அதுக்கு போன் வந்தா தானடா. அப்போ பொடி பாக்கெட்ரா. இதுக்கெல்லாம் எவன்டா 10-20 எல்லாம் தரேன்னு சொன்னா. இதுக்கு கை வேற பொட்டி வேற. இதெல்லாம் ஹலோ. அரே எவ்வளவு போன் பண்ணுது. ஸ்டஃப் ரெடியா? நம்ம பணத்தோட இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. வெல்ல நான் சொல்லல. இதான் ஸ்டஃப். பணத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? எங்க நீ கேட்டி கொண்டே கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வாடா. பொட்டி எங்க கொண்டு வரணும்னு சொல்லுங்க, நான் உடனே வரேன். பல்லாவரம் பக்கத்துலயே இருக்கே பழைய பார்க்கு. ஓகே. அடிப்பாங்க. என்னது பெட்டியோட போனவன் திரும்பவும் சட்டியோட வர்றான்? என்னல என்னமோ கவிட்டு ஓடுன்னு வீராப்பா பேசிட்டு மேல போன. இப்ப நம்ம கலிஞ்ச மாதிரி வந்து கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்க. எங்கல பணம்? அதுக்கு தாங்க நான் போறேன். எதுக்கு களி எடுத்துக்கா? இல்ல, இந்த பொட்டியை கொண்டு போய் கொடுத்தா பணம் தருவாங்க. யாரு? அவனும் தெரியாதுதான் சொல்ல போறான். என்னல? ஆமாங்க தெரியாது. நான் தான் பழைய பார்க்க கூடு. கபூர் நீ அவங்க பொட்டியை வாங்க. இங்க வாங்கல. என் காதுல பூத்துத்த பாக்குறானுவ. விடுவேனா? நான் துப்பாக்கிறவனே உப்புமா கிட்டுறவனே. நீ ட்ரெஸ் போடல உப்பு போடு. எனக்கு மேல ஏ இவன்களை விடாதீங்க. வண்டியில உட்கார வச்சு சுத்தி உட்காந்துக்கிடுங்க. ஏ என்ன இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு போனேன். உன்ன வண்டியோட சேர்த்து அதே இடத்துல தீய வச்சு கொளுத்துட்டேன். ஏன் சாத்தியா கொடுத்துட்டேன். போனு யார் போனு? யார் போனு? ஒண்ணுதான் அடிக்குது. ஆமா அவங்கதான். யாரு? அதான் அந்த பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்களே. அவங்க சரியா பேசு. எங்க இருக்கான்னு கேட்டா. ஹலோ. அரே ஒரு ஆள் வருது சொன்னாங்க. நீங்கள் ஊரியே கூட்டி வந்திருக்குது. நான் எங்க கூட்டு வந்தேன்? இவனுங்க தான் என்ன கூட்டு வந்தானுங்க. ஆமா நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? இங்கே இருக்குது. இங்க இருந்தா எங்க? எங்க? அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. ஆமா அங்க யாரோ நிக்கிறாங்களே. யார் அவங்க? அரே நம்மள்தான். இந்த சேட்டியா காட்டுக்குள்ள போய் நிக்கான். யாராவது 2 பேரு நீங்க போய் சத்தம் காட்டாம பணத்தை வாங்கிட்டு அப்படியே சவாரி விட்டலாம்னு பாக்கீங்களா? அவங்க 2 பேர் தானே வர சொல்லிருக்காங்க. 2 பேர் தானே. அப்ப நானும் காட்டுக்கிட்ட பணம் வாங்குற வழியை பாப்போம். சரியா? அரே நில்லு. சரக்கு எங்கே? இது எப்படி? ஏதோ